பக்கம் ஆஃபீஸ் ரூம் இருக்கும். நான் வரும்போது பெர்கா மதர் தான் இருந்தாங்க. அவங்கள்ட்ட தான் நான் ரெசியூம் கொடுத்தேன். அப்போ வந்து 11th கிளாஸ் வந்து பிரின்ஸ்பலாக இருந்தாங்க. அப்போ நான் ஏப்ரல் எழுத மாட்டேன். அப்போ கொடுத்துட்டு நான் போயிருந்தேன். ஆனால் ஆகஸ்ட் 3ஆம் தேதி 1998 நான் வந்து ஜாயின் பண்ணேன். அப்பா பார்த்து வந்து சிஸ்டர் ஜெயராணி அவங்க பிரின்ஸ்பலாக. அந்த நாட்கள்லாம் என்ன எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் வந்து அவர்கிட்ட கொடுத்து நான் வந்து ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 10 அதாவது ஜெயராணி சிஸ்டர், அதுக்கப்புறம் இவங்க வினிதா பெக்ஸி கொஞ்சம் 1 மந்த் அப்படின்றதா இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சிஸ்டர் வினி இருந்தாங்க, ஆந்திராவில் வந்து சிஸ்டர் லூசி இருந்தாங்க. அதுக்கப்புறம் சிஸ்டர் கிருஷாந்தா அவங்க இருந்தாங்க 1 வருஷத்துக்கு. அவங்க தான் இந்த ஸ்கூலில் வந்து 6th அவங்க ரொம்ப இது பண்ணி அப்டேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சிஸ்டர் பாரி அவங்க இருந்தாங்க. அப்போ இடையில கொஞ்சம் சிஸ்டர் பெத்தும் சிஸ்டர் எல்சி அவங்களும் கொஞ்சம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சிஸ்டர் ஜோதி சிஸ்டர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சிஸ்டர் லிலியா அவங்க இருந்தாங்க. அப்புறம் 1 இயர் சிஸ்டர் சபிதா அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் சிஸ்டர் புனிதா சிஸ்டர் இருந்தாங்க. அவங்க தான் வந்து இந்த ஸ்கூல் வந்து ஹையர் செகண்டரி ஆகிறதுக்கு அவங்களோட பெரிய முயற்சியால் இந்த ஸ்கூல் ஆனது. அதனால் எல்லா சிஸ்டர் வந்திருக்காங்க. அதனால் எல்லா நடக்கிற எல்லா தலைமை ஆசிரியர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட 100 ஆசிரியர்கள் இப்போ இருக்கிற ஆசிரியர்கள் நிறைய பேர் போனாங்க. இந்த 100 ஆசிரியர்களோட நான் பயணிச்சிருக்கேன். அதே மாதிரி 26 செட்டு மாணவர்களை நான் வந்து கிளாஸ் டீச்சராக இருந்து நான் நடந்திருக்கேன். அதே மாதிரி அவங்க பெற்றோர்களையும் நான் சந்திச்சிருக்கேன். இது எல்லாரோடையும் நான் எந்த ஒரு மனஸ்தாபம் இல்லாமல் எல்லாரோடையும் நல்ல சுமூகமான ஒரு இதோட நல்லா வழிநடத்துறதுக்கு எனக்கு உதவிய தேவனுக்கும் எல்லாரும் என்னோட கோஆப்ரேட் பண்ணாங்க. அவங்களுக்கும் என்னோட நன்றியை நான் எனக்கு சொல்லிக்கிறேன். அடுத்தது வந்து எனக்கு வந்து 2 பிள்ளைகள். என் பொண்ணு வந்து அவங்க எல்கேஜி இதில் வந்து நான் 3 வயசில் தான் நான் இங்கே ஜாயின் பண்ணேன். 9 ஜாயின் பண்ணும்போது 3 வயசு. இங்கே தான் 5th வரையும் படித்தா. அப்போ வந்து இங்கே பிரைமரி நர்சரி பிரைமரியில் வந்து 5th வரையும் படித்தா. அதுக்கப்புறம் போலி கிளாஸில் 6th பிஏ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எம்ஏ பிஷப் பீக்கரில் பண்ணேன். அதுக்கப்புறம் பிஎட் முடிச்சுட்டு அவருக்கு மேரேஜ் ஆகி அவனுக்கு ஒரு பையனும் பொண்ணுமா அவன் செட்டில் ஆகிட்டான். என் பையன் வந்து அவன் வந்து இங்கே தான் படித்தான். அவன் படிக்கும்போது 10th வரையும் இருக்குது. 10th வரையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் டிப்ளமா பண்ணான். பண்ணிட்டு இப்போ வந்து இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்கான். முடிக்கிறான், ஈரோட முடிக்கிறான். அவனுக்கு வந்து இப்போ கேம்பஸில் கிடச்சி இப்போ வந்து மாத்தூரில் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கான். இதை எது சொல்கிறேன்னா, நான் வந்து இந்த பிள்ளைகளை நான் உருவாக்குறதுக்கு இந்த ஸ்கூல்லேருந்து நான் பெற்ற சேலரி எனக்கு வந்து ஒரு உதவியாக இருந்தது. அதை நினைத்து அதற்காக நான் வந்து இந்த நேரத்தில் இந்த நிர்வாகத்துக்கு அதை நடத்துகின்ற அருள் சகோதரர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். பாலாளர் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர். அதுக்கப்புறம் வந்து இந்த வருஷம் நான் வந்து இப்போ லாஸ்ட்டு நான் 3rd ஸ்டாண்டர்டில் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த வருஷம் சிஸ்டர் வந்தாங்க என்னோட கிளாஸுக்கு. சிஸ்டர் ஃப்ளாரி சிஸ்டர் வந்து எனக்கு இங்கிலீஷ் வந்தாங்க. ஜூலி சிஸ்டர் வந்து மேக்ஸ் வந்தாங்க. சிஸ்டர் வந்து ஏஜல் சிஸ்டர் சயின்ஸ் வந்தாங்க. கோவர்கராக வந்தாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. என்ன சோதனை இந்த வருஷம் ஒரு சிஸ்டரே சமாளிக்க கொஞ்சம் தயக்கம் இருந்தது. அப்புறம் எதையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து எனக்கு எந்த ஒரு இது இல்லாமல் ரொம்ப சும்மா 3 பேருமே வந்து நல்லா ஒரு கோஆப்ரேஷனோட எனக்கு யார்கிட்டையும் எந்த மனவளர்ப்பும் இல்லாமல் எல்லாம் நல்ல ஃபாரஸ்டாக இருக்குங்க. ஒரு கிளாஸ் வந்தாலுமே ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டான நேரத்துக்கு வந்துடுவாங்க.
ஆசிரியர்கள், நான் வரும்பொழுது எனக்கு வந்து அவங்க டென்சி மிஸ் தான் என்னோட கோவர்களாக இருந்தாங்க. அவங்க இல்லை, அவங்ககிட்ட இருந்து நான் வந்து கற்றுக்கொண்டது, அவங்க வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸில் அவங்க எப்படி இருக்கணும் அவங்ககிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை வந்து நான் வந்து அவங்க ஷேர் பண்ண மாதிரி எனக்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஹேண்ட் ரைட்டிங்கில் ரொம்ப இது பண்ணுவேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதே மாதிரி எந்த ஒர்க்குமே எனக்கு வந்து முடிச்சிடணும். இப்போ நோட்ஸ் ஆஃப் லெசனுமே ஃப்ரைடே நைட்டு போய் வீட்டில் எழுதிடணும். சாட்டர்டே சண்டே எழுத மாட்டேன். திடீர்னு ஏதோ ஒரு சூழ்நிலை எழுத முடியல, ஏன் அதை இது பண்ணணும்ட்டு முடிச்சிடணும் எனக்கு. ஆனால் என் பிள்ளைங்கிட்ட கூட அந்த பழக்கம் இல்லை. அவங்ககிட்டே சொல்லேன், நான் இவ்வளோ இதாக இருக்கேன், அவங்ககிட்ட அவங்களாம் வந்து அந்த லாஸ்ட்டில் செய்யணும் அப்படிங்கிற மெத்தடில் இருக்காங்க. ஆனால் வந்து எனக்கு வந்து அந்த இது வந்து எனக்கு அது பிடிக்காது. எனக்கு கடைசி நேரம் செய்யணும் வருது. அதனால் எந்த ஒர்க்குமே வந்து நான் வந்து உடனே செஞ்சு முடிச்சணும்னு நினைப்பேன். எல்லாருமே வந்து நிறைய நினைவுகள் நமக்கு வந்தப்போ ஆரம்ப நாட்கள், அதுக்கப்புறம் மேலாக மிஸ்ஸு, ஜூலி மிஸ் இருந்தாங்க, சந்தனமேல் மிஸ் வந்து எனக்கு முன்னாடியே இருக்காங்க, ஜெனிதா மிஸ் கோவக்காராக இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் பேர் சொல்லணும் இருக்காங்க. இன்னும் நிறைய நேரம் பரவாயில்லையா? அதனால் எல்லாரும் வந்து அதாவது 2010க்கு முன்னாடி அவங்களோட உறவுகள் வந்து ரொம்ப கொஞ்சம் நிறையா நாட்கள் உறவுகள். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் 2010க்கு மேலே வந்தவங்க கொஞ்சம் நாட்கள். ஆனாலுமே வந்து எல்லாருக்கிட்டேருந்து நான் வந்து நிறையா இந்த பள்ளியில் நான் நிறையா இங்கே வந்து நான் நிறைய கற்றுருக்கேன், நிறைய உருவாக்கி இருக்கேன். நான் வரையில ஒன்றும் அவ்வளோவே எல்லா இதுவுமே எனக்கு இல்லை. ஆனாலும்
மாதிரியான விளையாட்டுகள்லாம் வந்து நடக்க முடியாது. எல்லாமே வந்து எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். எல்லாரும் என்னோட ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணீங்க. சார், மேக்ஸ் சார், பிடி சார், ஓ சார், அவங்களுமே வந்து கோகுல் சார், எல்லாருமே வந்து ரொம்ப நாள் வந்து நல்ல ஒரு கோஆப்ரேஷன் இருந்தாங்க. எல்லாருக்குமே என்னோட நன்றிகளை சொல்லிக்கிறேன். சில அடுத்தது வந்து இந்த அலுவலக பணியாளர்கள் அவங்களும் நாங்கள் எப்போ போய் நான் எது கேட்டாலும் எனக்கு நிறைய உதவி செஞ்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி அக்காமார்களும் கிளாஸ் ரூம்லாம் நீட்டாக பண்ணுவாங்க. எல்லாருமே வந்து எந்த நேரத்தில் எந்த உதவி கேட்டாலும் உதவி செஞ்சாங்க. அதனால் அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ என்னால் எனக்கு வந்து என்னோட உடல்நிலைக்காக தான் நான் வந்து இப்போ வந்து கொஞ்சம் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது. கண்ணு கொஞ்சம் எனக்கு தொந்தரவாக இருக்குது. பார்வை கொஞ்சம் கருவியில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அதுனால கொஞ்சம் கிளார் அடிக்குது, கொஞ்சம் பார்வை கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால சரி அதுவும் அதனால் ரொம்ப நேரம் என்னால் நிற்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால சரி அப்படிங்கிறதுனால சரி போய் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். மாத்தூருக்கு தான் பையன் இருக்கிறனால அங்கேயே போய் பார்த்துருக்கேன். அதனால் வாங்க, வீட்டுக்கு எல்லாரும் மறந்துடாதீங்க. எதுனாலும் கூப்பிடுங்க. நானும் உங்களை யாரும் மறக்க மாட்டேன். ஜபத்தில் கண்டிப்பாக எனக்காக நிறைய ப்ரேயர் பண்ணியிருக்கீங்க. சிஸ்டர், டீச்சர்ஸ் எல்லாருமே ஜபத்தில் ஒருத்தர் காணும். எல்லாருக்கும் அமைதியாக இருந்து இருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே அவங்களுடைய இது இல்லாமல் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. சுபா மிஸ் தான் என்னோட கடைசி அவங்களும் வந்து நல்ல நிறைய ஹெல்ப். நான் எதுவும் செய்ய முடியலைனாலும் செஞ்சு தருவாங்க. நல்லா என்னோட எல்லாருமே நல்லா கோஆப்ரேட் பண்ணீங்க. என் பேர் சொல்லாங்களே யாரும் வச்சுக்காதீங்க. எல்லாருமே நிக்கோலால் அந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட் கீழே வராண்டாவில் நின்னது அது செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நின்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. நின்னது எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது. அவங்க அக்கா வந்து என்னோட தேர்ட் ஸ்டாண்டர்ட் என் பேர் படித்தாங்க. அதனால் வந்து எல்லாருமே வந்து இந்த வருஷம் வந்தவங்க தான் கொஞ்சம் எனக்கு அதிக இல்லை. மற்ற எல்லா டீச்சர்ஸுக்குமே நான் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப இப்போல்லாம் நீங்களாம் ரொம்ப பண்ணிட்டு ஆமாம் வெங்கால் போல இந்த பக்கம் வந்து உறுதியானது. கௌசல்யா மிஸ் எல்லாம் நீங்கள் ரொம்ப என்னை வந்து சொல்லணும்னு சொன்னாங்க. அவங்க நீங்க சொல்லவே இல்லை. என்னோட பக்கத்து தேர்தல் அதையும் சொல்ல சொன்னாங்க. ஆப்போசிட்ல இருந்தாங்க. சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. அதனால வந்து எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். யாராவது விருப்பப்பட்டிருந்தா மன்னிச்சுக்கங்க. எல்லாருக்குமே